ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன். கோவிலில் மாவிளக்கு வைப்பாங்க. அந்த மாவிளக்கு மாவு எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நாம் குட் மார்னிங் கிச்சனில் பார்க்க போகிறோம். மாவிளக்கு மாவு செய்கிறதுக்கு 3/4 கிண்ணம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி அரைஞ்சிருக்கு. ஈர அரிசி இருக்கிறதுனால அங்கங்கே ஒட்டிக்கும். நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதை ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கணும். ஈர மாவாக இருக்கிறதுனால கட்டி கட்டியாக இருக்கும். அதை உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் மீதி ஜல்லடையில் இருக்கும், அதையும் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. மண்டை வெல்லத்தை அருவாமனையில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டா தான் மாவோடு சேர்த்து பிணையிறதுக்கு சுலபமாக இருக்கும். சலிச்சு வச்சுருக்க அரிசி மாவு, துருவின வெல்லம், மாவில் வெல்லத்தை 2 கை தூவிக்கோங்க. இப்போ நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி மாவோடு சேரும். கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த வெல்லம் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும், அதையும் அமுக்கி விட்டு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இது ஒரு பிணையிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. வெல்லத்தை மாவில் சேர்த்தது போக மீதி இவ்வளோ வெல்லம் இருக்குது. இந்த மாதிரி நல்லா விரல் வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க, திரி போட்டு நெய் விடுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.